ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு டாப் 5 ராசிகள் இந்த குரு பெயர்ச்சி 2025 எது என்பதை பற்றியாகும். குரு பெயர்ச்சி 2025 மே 14 அன்று நிகழ்கிறது. இந்த குரு பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெற போகும் முதல் 5 ராசிகள் எவையென்றால் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் மேஷம் ஆகியும். முதலில் ரிஷபம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் செல்வம் பெருகும். எதிர்பாராத வருமானம் வர வாய்ப்புள்ளது. உங்கள் நிதி நிலைமை மிகவும் ஸ்திரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அடுத்து சிம்மம். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் பல நன்மைகளை தரும். லாபம் அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 3வது துலாம் ராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். செல்வம் சேரும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தையின் உடல்நலம் மேம்படும். நீண்ட தூர பயணங்கள் சாதகமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் உறவுகளில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். புதிய கூட்டாளிகள் சேர வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது மேஷம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வேலையில் உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்களை நீக்கும் தருணம் இது. பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி இந்த 5 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான நன்மைகளை வாரி வழங்க உள்ளது. இருப்பினும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதக நிலையை பொறுத்து இந்த பலன்களில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.